ஏழைகளுக்காகவே கட்சியை உருவாக்கினார். அவர் முதல்வராக ஆனது நிறைய உதவிகள் ஏழை மக்களுக்காகவே செய்தவர் அம்மா. இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. நான் வர்ற வழியிலெல்லாம் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் வர்றீங்க, உங்களுடைய குறைகளை சொல்றீங்க. ஆனா இப்பொழுது ஆட்சியில இருப்பது திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அறிவிக்கப்படாத மின்வெட்டு வேற. நான் வர்ற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன். பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்னு சொன்னாங்க, செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க இந்த மக்களுக்கு. ஆனா எங்க பார்த்தாலும் வெறும் சாக்கடை நீரா, அதுவும் வீட்டு வாசல் முன்பகுதியிலேயே பார்த்துக்கிட்டு வந்தேன். இப்போ இதெல்லாம் இன்னும் இந்த அரசாங்கம் சரி பண்ணல, செய்யவும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 40 மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்க 60 மாதத்துல இந்த ஆட்சி இருக்குது. அதுல 40 மாசம் போயிட்டு இந்த 40 மாத காலத்துல என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. நான் இப்ப வர்ற வழியிலையும் அதை தான் சொல்றாங்க. இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இவங்க நிறைவேற்றவே இல்லை. ஆனா அதை சொன்னாங்க, ஆனா செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இங்கே குறிப்பா இங்க ஒரு கல்லணை பெண்கள் மேல்நிலை பள்ளி இங்க இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 4000 மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல கழிப்பிட வசதி இல்லைங்கிறாங்க. ஆனா அம்மா ஆட்சியில இருந்த போது அங்க அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருந்தாங்க. அந்த பள்ளியிலே ஒரு மாநிலத்திலேயே முதன்மையாக ஒரு பெண் தேர்ச்சி பெற்று வந்தாரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாநகராட்சி பள்ளி இன்னைக்கு சீரழிஞ்சு இருக்கு. 4000 பிள்ளைங்க படிக்கிற இடம், அவங்களுக்கு இட வசதியும் பத்தல. இந்த மாநகராட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மேயர் இப்பதான் போனாரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குள்ள திமுக கவுன்சிலர்களுக்குள்ள அடிதடி சண்டை. இவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? இவங்க ஆட்சிக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ ஒண்ணுமே செய்யல. அதனால இப்ப இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்ததும் எனக்கு, நான் வர்ற வழியில எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் நான் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு இந்த மலையிலையும் இந்த சகதியிலையும் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இருந்தா இந்த மாதிரி விட மாட்டாங்க. முதலமைச்சர் இந்த மாநகராட்சியில உள்ள வேலைகளை என்ன நடக்குதுன்னு கேட்டு அதை செய்ய வைக்க பார்க்கணும். அரசாங்கத்தை மேல இருந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை இதை அறிவிக்கிறோம் அதை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம செயல்ல காட்டணுங்கிறதுதான் நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். போன டிசம்பர் மாசம் 17, 18 தேதியில ரொம்ப பெரிய மழை, பெரிய வெள்ளம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி ரொம்ப கஷ்டத்துல மக்கள் இருந்தாங்க. அந்த சமயத்துல 2 வாரம் ஆகியும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே செய்யல. இந்த மக்களே திரும்பி பார்க்கல இவங்க. அந்த சமயத்துல நானும் டிவியில எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்துட்டு எங்களால முடிஞ்சதை நீங்க அந்த மக்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு, இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு பெண்களுக்கு சேலை, நைட்டி, அதே போல ஆண்களுக்கு லுங்கி, டிஷர்ட்டு, பெண்களுக்கு நாப்கின் கேட்டாங்க, அதுவும் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் பவுடர் கேட்டாங்க, அதையும் வாங்கி அனுப்பணும். நிறைய பேருடைய இஸ்திரி பண்றவங்க குடும்பங்கள் இந்த பக்கத்துல இருந்தது.
அவங்களுக்கு அவங்களுடைய இஸ்திரி பெட்டியெல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடனடியாக வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு கொடுக்க சொன்னேன். இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து 2 வாரம் ஆகி இந்த பக்கம் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழுநோய் உள்ள ஒரு மருத்துவமனை, அதில் கிட்டத்தட்ட 50 தொழுநோய்களுக்கு வந்து அவங்களுடைய படுத்திருந்த அந்த கட்டில் மெத்தை எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு. அது வந்து ஒரு தனியாருடையது. தனியாரா இருந்தாலும் நம்ம அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அங்க படுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தானே, அவங்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு இருக்கு இல்லையா? ஆனா யாருமே வந்து எந்த அதிகாரியும் அங்க திரும்பி பார்க்கலங்கிற தகவலை எனக்கு சொன்னாங்க. அவங்க கேட்டபடியே ரெக்ஸின் பெட்டு கேட்டாங்க உடனடியா. ஏன்னா புண்ணோட படுத்திருக்காங்க அவங்கெல்லாம் வேதனையில. உடனடியா அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னேன். அதனால இந்த ஆட்சி வந்து மக்களுக்காக உள்ள ஆட்சியா எனக்கு தெரியல. இதே பாருங்க, அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் கூட இருந்திருக்கேன். 39 ஆண்டுகள் கூடவே பயணிச்சிருக்கேன். எனக்கு அரசாங்கத்துல என்ன செய்யணும், இது எப்படி மக்களுக்கு போய் சேரணுங்கிறதும் தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஏன்னா இது யாருக்கு காதுல வாங்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பேசுறது பூரா பொய். எல்லா இடத்துலயே நல்லா மேடை போட்டு பொய் சொல்றாங்க. அதாவது நாங்க இதை இன்னைக்கு செஞ்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோங்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்தா தானே தெரியும். ஆனா தேர்தலுக்கு முன்ன என்ன பண்ணாங்க, நாங்க அதை பண்றோம், உங்களுக்கு இதை பண்றோம், நாங்க இந்த ஊருக்கு பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க நிறைவேற்றி கொடுக்குறோம். நாங்கள நிறைவேற்றி கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாம போட்டியில போயிட்டு இருக்கு இந்த மாநகராட்சி. ஒரு மேயர் வந்து அவங்களே எடுக்கிறாங்க, திருப்பி இன்னொருத்தர் வர்றாரு. என்னைக்கு வேலை பார்க்கறது? இன்னும் எத்தனை மாதம் நீங்க இங்க இருக்க போறீங்க? நீங்க வந்து சொன்னதை நீங்க மக்களுக்கு செய்யணும்ல. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எதையுமே செய்யல. அதனால அது மட்டும் இல்ல, இப்ப நான் வர்ற வழியெல்லாம் சொல்றாங்க ரேஷன் அரிசி சரியா இல்ல. நான் இன்னைக்கு சொன்னேங்கிறதுக்காக உடனே நாங்க ஒரு மந்திரி உடனே மைக்க பிடிச்சி பேசுறாரு. என்ன சொல்றாரு, நாங்க வந்து முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டோம், பருப்பு இதை கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. பருப்பு எங்காவது உங்களுக்கு ரேஷன் கடையில கொடுத்தாங்களா? இல்ல. அரிசியை கேட்டாக்கா அரிசி சரியான அளவுல கொடுக்கலங்கிறாங்க. நல்ல அரிசியாவும் இல்ல. அம்மா இருந்தப்ப எப்படி இருந்தது அரிசி? நல்லா இருந்துச்சுல்ல. ஏன்னா அம்மா கிட்ட வந்து எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, சரியா வேலை பார்த்தாதான் அம்மாட்ட வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அடுத்த நிமிஷம் மாத்திடுவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதை முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு செய்யறவங்க அம்மா. நான் அந்த வழியிலே வந்துட்டேன். அதனால என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் நான் ஒவ்வொரு ஊரா இப்ப பார்த்துக்கிட்டு வந்து அங்க என்னென்ன தவறுகள் இருக்குதோ அதை உடனே வந்து சொல்லிட்டு வரேன். இப்ப நீங்க உங்களுக்கு இருக்கிற நாள் வந்து ரொம்ப குறைவு இந்த அரசாங்கத்துக்கு. அதுக்குள்ள மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்துங்களோ அதை ஒழுங்கா வந்து செய்யறதுக்கு பாருங்க. இல்லைன்னா நாங்க 26ல நாங்க வந்து மக்களை பார்த்துக்குவோம், அது வேற. நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, சொல்லிட்டு போனதை நீங்க செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோங்கிறாங்க. 10 கோடி அளவுக்கு நாங்க வந்து 10 லட்சம் கோடிக்கு நாங்க வந்து தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டோங்கிறாங்க. உங்க ஊர் பக்கம்லாம் ஏதாவது தொழிற்சாலை வந்திருக்கா?
இங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை ஏமாத்துவாங்க அவங்க? இதுக்கெல்லாம் சரியான பாடத்தை வர்ற 26 தேர்தல்ல நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் அப்பதான் நம்ம தமிழ்நாடு உருப்புறோம். அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. அம்மா நல்லா கொண்டாந்து வச்சிருந்தாங்க. எல்லாத்துலயும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருந்துச்சு. அதை இப்ப 3, 4 கீழே இறங்கி போயிட்டே இருக்கு. இந்த அரசாங்கம் போய் நம்ம ஆட்சி வந்ததுதான் நாங்க திரும்ப கீழே மாடிப்படியிலேருந்து மேலே ஏறுற மாதிரி நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, மக்கள் பிரச்சனை ஒரு பக்கம், அதை சரி பண்ணி ஆகணும். இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன முயற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க செஞ்சாகணும். அதனால நாங்கெல்லாம் தலைவர் அம்மா வழியில வந்ததுனால சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருக்க மாட்டோம். என்ன நமக்கு முடியும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி செய்யறதுக்கு உண்டான வேலையை தான் பார்ப்போம். அம்மா இருந்தாங்க சென்னை மக்களுக்கு தண்ணி இல்லை. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இதே போல அங்க ஒரு மாநகராட்சி இருக்கு. மாநகராட்சி 40 கோடி 50 கோடி செலவு எழுதுது. ஆனா மக்களுக்கு தண்ணி போய் சேர்ந்த பாடு இல்லை. ஏழை ஜனங்களுக்கு ஒரு நாள் உட்காந்து பேசணும். இது என்ன, நான் 40 கோடி 50 கோடி ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணேன்னு கணக்கு காட்டுறாங்க. ஒரு மாதத்துக்கு செலவு பண்றேன்னு கணக்கு காமிச்சா ஒரு நாளைக்கு 1000 டேங்கர் லாரியில தண்ணி வந்தாகணும். 10,000 லிட்டர் டேங்கர் லாரி. அந்த மாதிரி சென்னையில நம்ம பார்க்கவே இல்லையே. நாங்கெல்லாம் வெளில எல்லாம் போறோம்ல, பார்க்கலையே. அப்ப இதுல ஏதோ தவறு நடக்குது. அதனால இதுக்கு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த வீராணம் திட்டத்தை ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சு அங்க மக்களுக்கு தண்ணியை கொண்டாந்து கொடுத்தோம். இப்ப என்ன ஆகுது, 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இப்போ 4வது வருஷத்துல இருக்காங்க. ஏன் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இன்னும் முடிக்காம இருக்காங்க அவங்க? ரோடும் குண்டு குழியுமா இருக்கு. அப்ப அந்த மக்கள் என்ன பண்றது? இந்த மாதிரி அசுத்தமான இடத்துல இந்த மக்கள் குடியிருந்தாக்க எவ்வளவு வியாதிகள் வரும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து உடனடியான போர்க்கால அடிப்படையில இதுக்கு உண்டான வேலைகளை துரிதப்படுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மக்கள் பதவி கொடுத்ததுங்கிறத வச்சுக்கிட்டு 5 வருஷம் வரைக்கும் மக்களை மறந்து இருக்க வேண்டாம். அதனால இதெல்லாமே ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். நீங்க நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா அம்மாவை 89லயே எங்களை லாரியை விட்டு கொல்றதுக்கு பார்த்தாங்க. அடிபட்டுச்சு. 6 மாசம் தான் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 வருஷம் பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஏன்னா நான் முதலமைச்சரா வந்துடக்கூடாதான். எதுக்குன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? அதனால நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். எதுக்காக செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க அப்படிங்கறது தெரியும். அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்துட்டேன் வெளில. நான் அங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எந்த அரசாங்கமா இருந்தாலும் யாரு என்ன பண்றாங்க, மக்களுக்கு விரோதமா போறாங்களா அவங்க அப்படிங்கிறத மட்டும்தான் கவனிப்பாங்க அம்மா. அதை பார்த்து பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால நானும் அதே வழியில தான் போவேன். அதனால யாருக்கும் பயப்படுற ஆளு கிடையாதுன்னா. அதனாலதான் நான் துணிஞ்சு பேசினேன். நிறைய இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மடியில கணம், வழியில பயம் அவங்களுக்கெல்லாம். அதனால யாரும் எதுவும் வாயை திறக்கிறது இல்லை. 10ஆவதுக்கு திமுகவோட கூட்டணியில எல்லா கட்சியும் இருக்கு. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம எல்லாம் கூட்டணியில இருக்கோம், நம்ம போய் எப்படி திமுக சரியா ஆட்சி பண்ணலன்னு எப்படி சொல்றது அப்படின்னு அவங்கவுங்க யோசிச்சுக்கிட்டு
எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு மௌனமா இருக்காங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வரேன் நான். அதனால சொல்றேன், நான் என்னைக்கும் அம்மாவை பத்தி தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அம்மா இருந்தாக்க பெண்கள் 10 மணி 11 மணி ஆனா தைரியமா வெளில போகலாம். இப்ப அந்த மாதிரி நிலைமையே இல்லை. இந்த ஊர்ல மட்டும், இந்த மாவட்டத்துல மட்டும் இந்த 4 ஆண்டு காலத்துல 240 கொலை நடந்திருக்கு. பட்டப்பகல்லே கொலை. இதே போலீஸ் தான் அம்மா இருந்தது இருந்தது. போலீஸ்காரங்க யாரும் புதுசு இல்லை, பழைய போலீஸ்காரங்க தான். அவங்கள சரியா வச்சு வேலை வாங்கினா சரியா நடக்கும் நிர்வாகம். அம்மாட்ட இருக்கிறப்ப என்னன்னாக்க கட்சிக்காரங்களோ மந்திரிங்களோ போலீஸ்காரங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல அதட்டுறது உருட்டுறது இதெல்லாம் இருக்காது. ஆனா திமுகவுக்கு கை வந்த கலை அது. அதனால அவங்க என்னன்னா அவங்களுக்கு வேண்டிய அதிகாரியை போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுட்டு போய்க்குவாங்க. அதனால என்ன ஆயிடுது, இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுது. எப்ப திமுக வருதோ அப்ப எல்லாம் சட்டம் ஒழுங்கு போயிடும். அதே போலீஸை வச்சு நம்ம திருப்பி சட்டம் ஒழுங்க சரியா கொண்டு வந்துடுவோம். அதனால 26 வரைக்கும் நீங்க எல்லாரும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியை கொடுத்தாச்சு. இவங்க ஒன்றும் செய்வாங்கன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் சுத்தமா இல்லை. நம்ம ஆட்சி வந்ததும் நம்ம ஒண்ணு எது உடனடியா செய்ய வேண்டியது எது, ரெண்டாவதா செய்ய வேண்டியது எது அப்படின்னு நம்ம பார்த்து செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க அரசாங்கம் மக்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. கடன் மட்டும் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா மக்களுக்கு எதுவும் உருப்படியா செஞ்ச பாடு இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதோ மக்கள் கையில தான் இருக்கு. அதனால உங்களுக்காக நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, உடனே நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திரி மைக்க பிடிச்சிக்கிட்டு நாங்க இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். சரி, ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுங்கறதான் என்னோட வேண்டுகோள். அதை செய்யணுங்கிறத கேட்டு நிச்சயமா நம்ம ஆட்சி வந்ததும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோங்கிறதையும் சொல்லி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்கன்னு சொல்லி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.